இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இந்த இது ஃபுல்லாகவே வந்து கோழி வெளியில் போக முடியாத அளவுக்கு நம்ம வந்து அடைச்சிருக்கோம். கீழேயுமே எதுவும் நாயெல்லாம் எதுவுமே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம அடைச்சிருக்கோம். இதில் என்னென்னா இப்போ ஒரு பக்கம் வந்து நம்மளோட நாட்டுக்கோழி வந்து நல்ல இதில் வளர்ந்துட்டுருக்கு. பண்ணையில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கோழியை வாங்கி விட்டு நம்ம நாட்டுக்கோழி வளர்த்தலாம் அப்படின்னு நினச்சி தான் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஒரு 300 கோழி குஞ்சு வாங்கி விட்டுருந்தோம். ஆனால் வாங்கி விட்டப்போ எங்களுக்கு வந்து சரியான இப்படி தான் வளர்த்தணுன்றது தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சில பேரோட சஜஷன் கேட்டு தான் நாங்கள் வளர்த்தணும். அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறது, மெடிசின் கொடுக்குறது எல்லாமே நாங்கள் கொடுத்து தான் நாங்கள் வளர்த்தணும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்த நோய் என்னென்னா, கண் வந்து கோழி குஞ்சுகளுக்கு கண் வீங்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து கண் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு, அந்த கண் வந்து மூட ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே தான் 2-3 கோழி குஞ்சுகளுக்கு வந்து கண் தெரியாமையே இருந்தது. ரொம்ப நாள் வரைக்குமே இவ்வளோ பெருசு ஆகிற வரைக்குமே இப்போ கோழி குஞ்சுகளுக்கு வந்து கண் தெரியாமல் தான் இருந்தது. அது ஒரு நோய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த கழிச்சல் நோய், இந்த மாதிரி நிறையா வந்துக்கிட்டே இருந்தது எங்களுக்கு நோய். இதெல்லாம் வந்து நம்மளோட பழைய வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ பண்ணையில் தான் நம்ம கோழி வளர்க்க போகிறோம்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான தீர்வை வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். நம்ம பண்ணைக்குள்ளே தான் வளர்த்துறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மெடிசின் கொடுக்குறோன்றதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லை பண்ணையில் வளர்த்திட்டு நம்ம வெளியில் வளர்க்குறோம்னாலும் அதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன கிளைமேட்டு, கோழி எப்படி எந்த சூழ்நிலை எப்படி வளரும்னு பார்த்து நம்ம வளர்த்தணுன்னா தான் நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம்னால இது தெரியல. நாங்கள் வாங்கி விட்ட 300 குஞ்சில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 50 கூட இருக்காது. இதுக்கு காரணம் என்னென்னா இடையில வந்த நோய்கள் தான். கரெக்டான மெடிசின் வந்து நாங்கள் மெடிக்கல்லையும் வாங்கி கொடுத்தோம். இடையில நம்ம தெரிஞ்சவங்க பண்ணையில் முன்னாடி வந்து சீனியர்ஸ் யாராவது இருப்பாங்கள்ல, நிறையா வருஷம் பண்ண வச்சுருந்தவங்க, அவங்கள்ட்ட கேட்டு தான் நாங்கள் வந்து மெடிசின் வாங்கி கொடுத்தோம். ஆனாலும் எந்த மெடிசினுமே கரெக்டான ரிசல்ட் கொடுக்கல எங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் அதாவது இப்போ நாட்டு மருத்துவத்தில் தான் நாங்கள் வந்து இப்போ கொடுத்துட்ருக்கப்போ இப்போ மீதி ஆகிருக்கிற கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. இவ்வளோ கோழி குஞ்சாக இருக்குது. இதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, இதிலேருந்து அந்த சைடு ஒரு கேட்டு வந்து நாங்கள் அடைச்சிருக்கோம். அந்த கேட்டை தாண்டி அது அங்கே போச்சுன்னா அது என்ன ஆகுதுன்னா பெரிய கோழிகளுக்கும் வந்து அஃபெக்ட் ஆகிடுது. இப்போ அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு இந்த கோழி வந்து இங்கே திறந்து விட்டோம்னா நம்ம இதுக்குள்ளே தான் இருக்கும். இதுக்குள்ளே மேய்ஞ்சிட்டு நம்ம மறுபடியும் இதுக்குள்ளேயே போயிடும். அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இப்போ பண்ணியிருக்கோம்.